சின்னம் ஆட்டோ கேட்கறாதா செய்திகள் வெளியாகி இருக்கு. நீங்க சொல்றீங்க கேட்டதா கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு. அடுத்தது நட்சத்திரம், அகல் விளக்கு இதெல்லாம் ஒரு சாய்ஸ்ல இருக்கான். அதுவுமே பொதுவாக வந்து ஒரு தேர்தல் சின்னம் கேட்கும்போது 10 சின்னங்கள் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு கட்சியானது நீங்க தேர்தல் சின்னம் கேட்டீங்கன்னா 10 சின்னங்களை நீங்க கொடுக்கலாம். அதுல வந்து எது வாய்ப்பு இருக்கோ அது கொடுப்பாங்க. அது கவுன்சிலிங் மாதிரி தான். முதல் இது கிடைக்கலனா ரெண்டாவது கிடைக்கலனா மூன்றாவது. ஆனா எனக்கு தெரிஞ்சு முதலே கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பின்புலம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. ஆட்டோ முதல்ல டிக் பண்ணா டிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா ரஜினிக்கே ஆட்டோவை தான் கொடுக்குறதா இருந்தாங்க. அவர் கட்சி ஆரம்பிக்க பயப்பட்டார். அது தேவையில்லாத வேலையை நினைச்சு அவர் பின்வாங்கினார். அதனால அதனுடைய மக்கள்லாம் கலைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதே ஒரு டீம் வேற மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். ரஜினிக்கு வயசு கூட இருந்தது, விஜய்க்கு வந்து வயது குறைவு, இறங்கிட்டார். விஜய்க்குள்ள நெருக்கடி நமக்கு தெரியாது. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க. நீங்கள் கூட கேட்டீங்க விஜய் ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெய்வேலியில் தேர்தல் அவர் வந்து ஷூட்டிங் நடந்தார். அங்கே சினிமா ஷூட்டிங்கில் இருக்கும்போது வருமான வரியை சார்ந்தவர்கள் நெய்வேலியிலிருந்து அவரை காரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா? கையோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த 3 மணி நேர பயணம் தான் விஜய் அரசியலுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி நான் நினைக்கிறேன்.